ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்கிறது தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் சார் தான் ரொம்ப நன்றி. ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே வந்து ரொம்ப புதுசாக எனக்கு இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது. சரி, ஓகே பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணது தான் அது. ஸோ டேரக்டருக்கு நன்றி. சார் என்ன சொல்கிறது தெரியல, எல்லாம் படத்தை தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். யூஏ சர்டிஃபிகேட் தான். ஸோ ஃபேமிலியோட வந்து பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். மெயினாக என்னோடய பர்ஃபார்மன்ஸ்க்காக, என்னோடய நடிப்புக்காக வந்து பாருங்கள். ஃபஸ்ட் டைம் காமெடி அந்த இதெல்லாம் எதுவும் இல்லாமல், ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ படத்தை பார்த்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். உண்மையிலுமே இது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஏன்னா இது வந்து எனக்கு 3வது படம். முதல் 2 படத்துக்கு ஒரு இல்லாத கவனிப்பு இந்த படத்துக்கு இருக்கிறதா நம்புகிறேன். அதுக்கு காரணம் வந்து பிரேம்ஜி சார். நிச்சயமாக அந்த படம் ஒரு எமோஷனலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் முழுக்க நம்புகிறேன். ஒரு நல்ல படங்களுக்கு எப்போவுமே பத்திரிக்கையாளர்கள் மீடியாக்களோட சப்போர்ட் ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் போன படத்தெல்லாம் அந்த ப்ரெஸ்ஸெல்லாம் அரேஞ்ச் பண்ணல, எனக்கு சூழ்நிலை சரியான. நானே தயாரிப்பாளர். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேன். நான் நிச்சயமாக 100% நம்புகிறேன். அந்த படம் நல்லா வந்ததுக்கு என்னுடைய நடிகர்கள், என்னுடைய கேமராமேனு, எடிட்டர், மியூசிக் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. உண்மையாக ரொம்ப குறைவான நாட்கள் தான் பண்ணேன். ஒரு 25 நாள் தான் அந்த படத்தை ஷூட் பண்ணேன். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. நிச்சயமாக அவங்க எல்லாருமே அந்த படத்தை பார்த்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா எழுதுங்க, நல்லா சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் சினிமா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் 25ஆம் படம் ரிலீஸ்னா வேறு 2 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 2 படமே எவ்வளோ பெரிய நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம கடை நிலையில் இருந்துட்டு இந்த சினிமாவை பண்ணியிருக்கேன். ஏன்னா சொல்ல எனக்கு எமோஷனலாக, ஏன்னா போட்டி போட முடியாது என்னால். நல்ல படம் எடுத்திருக்கேன். நிச்சயமாக என்னால் ரிலீஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் புலம்புறது தான், ஆனால் எதையோ எடுத்துகிட்டு புலம்புறது இல்லை. நிச்சயமாக நல்ல படம் எடுத்திருக்கேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. தேட்டர் பிடிக்கிறது, பேசுகிறது, ஒவ்வொரு வியாபாரம் பண்ணுறதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற நிறைய டிவிஸ் இதெல்லாம் இருக்குங்க. ஒவ்வொரு டிவிலையும் நான் வந்து ஒரு சேட்டலைட்டுக்காக நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன். முதல் படத்துலேருந்து என்னுடைய முதல் படம் யானை மேல் குதிரை சவாரின் படம், 2வது படம் விடியாத இரவு ஒன்று வேண்டும். இந்த படம் ஒவ்வொரு சேனலையும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க சொல்கிற வார்த்தை, பெரிய படம் தான் வாங்குவேன், சின்ன படம் வாங்க மாட்டேன். இப்படி சொன்னால் எங்கே போகிறது? நான் ஒரு சேனலாக இப்படியே கேட்டேன், பெரிய அதிகாரிகிட்ட கேட்டேன் ஃபோன் பண்ணி. எல்லா நிலைமையிலையும் பெரிய படத்தை தான் பண்ணுவோம், சின்ன படத்தை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே போய் நிற்கிறதுன்னு கேட்டேன். இன்றைக்கி நான் அதே படத்தை பார்த்துட்டு குப்பையாக இருக்குது நல்லான்னு தூக்கி போடுங்க, ட்ரெயிலரை பார்த்துட்டு நல்லான்னு தூக்கி போடுங்க. ஆனால் படத்தை பார்க்காமலே சத்தியமாக அவ்வளோ வேதனையாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்கு நம்ம அனுப்புகிறோம், படத்தை ட்ரெயிலர் அனுப்புகிறோம், வீடியோ லிங்க் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. படத்தை பார்க்க மாட்டாங்க. நான் 2000 ரூபா செலவு பண்ணி அதை அனுப்புகிறேன், நீ பார்க்காமே வந்து ரிசல்ட் சொல்கிறாங்க. எவ்வளோ கொடுமையான விஷயமா இருங்க. ஸோ பாருங்கள், நல்லாலப்பா வாங்க முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்றைக்கி இந்த நான் இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன், ப்ரொமோஷன் இதுதான். ஆனால் ஒவ்வொரு படமும் எவ்வளோ பண்ணுறாங்க, என்னால் முடியல. நல்லா பிரேம்ஜி சார் வந்து எங்கே இருக்காரு? உண்மையிலுமே இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்ததுக்கு சார் தான் காரணம். இதை நான் மீடியாவாக சொல்ல, என் மனப்பூர்வமாக உள்ளேருந்து நான் சொல்கிறேன். ஏன்னா பிரேம் சாரை கமிட் பண்ணும்போது எவ்வளவோ பேர் என்னென்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் அப்படி இருப்பார், இப்படி இருப்பார், உனக்கு கரெக்டாக வருவாரா போவாரா. சத்தியமாக நான் நேசிக்கிற சினிமா மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப என் கூட பிறந்தவர் மாதிரி இந்த படத்தை கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு நான் எப்போவுமே நன்றி சொல்கிறேன். நான் வெளியில் சொன்னதெல்லாம் ஒன்று, நிஜமாக சொல்கிறேன். அவர்கிட்ட நான் சொன்னேன், உங்களை பற்றி என்கிட்ட அப்படி சொன்னாங்க சார், ஆனால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அப்படியே 100% ஆப்போசிட்டாக இருக்கீங்கன்னு. அது என்னை அவர் பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப அருமையாக கோஆப்ரேட் பண்ணார். இந்த குழந்தை இப்போ வந்து திவ்யா இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது தான். ஏன்னா இந்த பிள்ளை ரெக்கமெண்ட் பண்ண ஒரு இயக்குனர் ஓஎன் ரத்னம்னு சொல்லிட்டு ஒரு சின்னத்திரை இயக்குனர் ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் சொன்ன ஒரே டைலாக்கு, உன் கதைக்கு இவன் உயிர் கொடுப்பானாரு. இந்த பிள்ளை அவ்வளோ உயிர் கொடுத்துருக்கு படம். கண்டிப்பாக படம் ஜெயிக்குது, தோக்குது, பணம் வருது, பணம் வரலங்கிறத ஒரு விஷயமே கிடையாது, ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் படத்துக்கு ஒரு நல்ல விமர்சனம் வரும்னு நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் நல்லா எழுதுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. நான் என் பேர் சூரஜ் நல்லிசாமி. நான் இந்த படத்தோட கேமராமேன். சார், நீங்கள் படம் எல்லாரும் பார்த்துட்டீங்க. ஸோ ஒரு பெரிய படத்துக்கோட விமர்சனத்தோடு அணுகாமல் ஒரு இந்த படத்தோட பாசிட்டிவ் மட்டும் சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுப்பிரமணியன். இந்த படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம்னு சொல்லி தான் சார் வந்து கமிட் பண்ணார். ரொம்ப நன்றி சாருக்கு. அப்புறம் பிரேம்ஜி சாரை வந்து நம்ம இதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மக்களும் பார்க்க போகிறாங்க. நல்ல விமர்சனம் எழுதுங்க. உங்கள் எல்லோரையும் நம்பி தான் நாங்கள் வர்றோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் அறிமுருகன். இந்த படம் பார்த்திங்கன்னா இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த படத்தை கேட்டோம்னா, ஏன்னா ஒரு இது வரைக்கும் நம்ம பிரேம்ஜி சாரை வந்து ஒரு காமெடியில் பார்த்துருக்கோம்,
முத ஒரு படத்தோட ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு படம், அது அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்ற படம். அதில் வருகிற ஃபைட்டை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட எந்த ரோப்பும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ரொம்ப லைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் இயக்குனர் வந்து பேசி அதை கரெக்டாக கொண்டு வந்தாங்க. இந்த வாய்ப்பு கிடைச்சது நல்லது. இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி படங்களெல்லாம் வந்து எல்லாரும் தியேட்டரில் பார்த்து இந்த மாதிரி ஓட வச்சாதான் அடுத்தடுத்து படங்கள் நல்லபடியாக வளரும்ன்றது என்னோட கருத்து. எல்லாரும் தியேட்டரில் பார்த்து ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம். ஜானி பத்திரிகையில் இருந்திருக்கேன், பாக்கியாவிலலாம் நான் இருந்திருக்கேன். ஓரளவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன கேரக்டர், வாத்தியார் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கேன். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இப்போ சினிமாவை நேசிக்கிற அத்தனை சினிமா அசிஸ்டண்ட்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கூட இருந்ததுனால நான் சொல்கிறேன், வெறும் கதை பண்ணுறது, ப்ரொடியூசர் பார்க்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நான் கூட இருந்ததுனால உழைப்பு, அதுக்காக தேடி தேடி இரவும் பகலும் ஒரு 1 லட்ச ரூபா கிடத்தனா அதை அப்படியே கொடுத்துட்டு அம்மா ஹோட்டல் போய் சாப்பிடுவார். நான் 2 பேரும் போய் சாப்பிடுவோம். அதை வந்து ஒரு எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணாமல் சினிமாவை ஒரு தவமாக நேசிக்கிற இந்த டைரக்டரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவரை கொஞ்சம் ஒரு நல்ல நிலை கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். வணக்கம். வணக்கம். என் பேர் கணேஷ்குமார். ஆக்சுவலாக படத்தில் எடிட்டர் நான். ஸோ ஃபஸ்ட் டேரக்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் ஞானமே கோசாவரி, அந்த படத்தை நான் எடிட் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்தும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதே படம் தான் பண்ணாப்பல, இதே கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங் எண்டு வரைக்கும் ஒரு 1 மேன் ஷோ மாதிரி கொடுத்து தான் கஷ்டப்பட்டாப்பல. ஸோ இந்த படத்தில் அதே படம் தான். ஸ்டார்டிங் பிரேம்ஜி சார் ஃபஸ்ட்டு பார்த்து கமிட் பண்ணும்போது ஆகட்டும், கமிட் பண்ணும்போதும் அவர் இப்படி இந்த மாதிரி போனால் எந்த சூழலில் போனார்னு தெரியும். ஸோ அதை முடிக்கும்போது சரி கடைசி வரைக்கும் வந்து அவர் ஒரே ஆள் தான் வந்து ஸ்டார்டிங் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு பண்ணிருக்காப்புல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்ணியிருக்காப்புல. அது இந்த ஸ்கிரிப்ட் வந்து நிறையாவது வந்திருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த இது வந்து வேறு மாதிரி ஜானராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து. நன்றி. சென்னை வாசியில எங்களுக்கு வருத்தம் இருக்கு. எல்லா ஆர்டிஸ்டும் சென்னையில தான் இருப்பாங்களா? அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலையா சார்? நீங்க அவர் சென்னைக்கு வரும்போதே சொல்லுவாரு 2 நாள் அங்கே நடந்துரும், சென்னையில இருந்து போயிடலான்னு சொல்லுவாரு. எல்லாரோட மனநிலையும் அப்படிதான் இருக்கு. அப்படி கிடையாது. அந்த இடத்துல சென்னைக்கு பிழைக்க வந்தாரு, ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்ம ஏன் வேற ஊருக்கு போயிடக்கூடாது? வேற ஊருக்கு ஏன் போயிடக்கூடாது? வந்தாரே வாழ்வுக்கும் தமிழ்நாடு, அது சென்னை மெயின். சென்னை தப்பாலாம் எந்த காலத்தையும் சொல்ல முடியாது. ஒரு கேரக்டருக்கு இப்படி ஒன்று நடந்துருச்சு, நம்ம வேற ஊருக்கு போனா என்ன அப்படிங்கிறது தான். சென்னையை பற்றி எப்பவும் தப்பா சொல்றது வேலையே கிடையாது. இது சமுத்திரகனி, சசிகுமார்லாம் நடிக்க வேண்டிய கேரக்டர். எப்படி உங்களோட முகத்தை வந்து பண்ணாத கேரக்டர்? ஆமாம், இது வரைக்கும் நான் பண்ணாத ரோல். நான் கதை கேட்கும் போதே வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப புதுசாக நான் பண்ணாததா இருந்தது. நான் இது வரைக்கும் பண்ணாத ரோல். கேமரா நிறையா இருக்கு. ஸோ ரொம்ப கதை கேட்கும் போது ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப விரும்பி, அதுவும் ரொம்ப சட்டிலாக ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் புதுசாக இருந்தது எனக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஒரு காமெடி எப்படி வெளியே வந்துருமா? அது ஒரு இடத்துல கூட இங்கே இல்லை, அந்த மாதிரி ஃபீலே இல்லை. ரொம்ப பாவமான ஒரு அப்பா கேரக்டர்னாங்க. சரி, அதுக்கேற்ற மாதிரி உடம்பெல்லாம் உள்ளியாக்கி வழுக்கெல்லாம் வர வச்சு அதுக்காக எல்லாம் கெட்டப்லாம் மாற்றினேன். நீங்க வரும்போது பார்க்கும்போது ரஜினி கெட்டப்ல இருக்கீங்க. சொல்லுங்க. ஆனா வந்து ஃபைட் சீன்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க பெரிய ஃபைட், ஒரு சிங்கிளா. ஆமாம், எனக்கு மாஸ்டர் தான் சொல்லிட்டேன். நான் பெருசாக ஃபைட் மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன். பெருசாலாம் எனக்கு ரொம்ப கஷ்டப்படலாம் தெரியாது. கீழே நடு ரோட்டில் உருள்றது அந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஜாலியாக தான் பண்ணேன். பெருசாக நான் அவ்வளோ ஒன்றும் கஷ்டப்படாமல் தான் பண்ணேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தா கல்யாணத்துக்கு பின்னாடி எடுத்தா? கல்யாணத்துக்கு ஏன்னா கரெக்ட் டைம் வந்துட்டேன்னு சொன்னாரு, ஈவினிங் தான் போனேன்னு சொன்னாரு. கல்யாணத்துக்கு பின்னாடி இருந்தா கஷ்டம். ஆமாம். இல்லை, நம்ம எப்போ சார் ஆரம்பித்தோம் ஷூட்டு? படம் பாதி ஷூட்டிங் முடிச்சிட்டு போது கல்யாணம், பிரேக்ல கல்யாணம். ஆமாம், சரி. அதுக்கு மேல கரெக்டா வந்துருக்கு. ஆனால் பாதிக்கு மேலேயும் இல்லை கரெக்டாக பாதிக்கு வேலைன்னு வந்துட்டா கரெக்டாக அது எழுந்து போயிடுறது. ஒர்க்கு எதுவும் அதிகமாயிடுச்சு. மாமியார் மசாலா அந்த மாதிரிலாம் போயிட்டு. ஆமாம், அது வேறு இது வேறு. இல்லை அதெல்லாம் நான் எதுவும் பார்த்தேன். நான் வந்து அம்பாசிடர் மாதிரி தான், அந்த பாக்கெட்டோட ஃபோட்டோ எடுக்கிறது தான். மற்ற பிஸ்னஸ் எல்லாமே என் ஒய்ஃப் பார்த்துக்கிறாங்க. ஸோ பிரச்சனை இல்லை. வெங்கட் பிரபு சார் ஏதாவது சொன்னார்? அண்ணன் இன்னும் பார்க்கல. அண்ணன் அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு வேற ஊரில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு பார்ப்பாங்க. பட் பாட்டு அண்ணன் தான் பாடினாங்க. அந்த படத்தில் வர ஒரு சாங் மகளே என் மகளே சாங் பாடினாங்க. ஸோ ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா. எங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயே சென்னை 28 கேங் குரூப்புக்கே வந்து ட்ரெய்லர் அமைச்சு பிரேம்ஜியோட நடிப்பு எல்லாரும் பாருங்க அப்படி இப்படிலாம் சொல்லி கலாச்சி எல்லாம் விட்டுருந்தாரு. ஸோ அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது. என்னோட ஃபீல் இதுங்க. அஃப்கோர்ஸுங்க, அண்ணன் என்ன கூட எடுத்தாலும் ஒன்று நடிப்பாக இருப்பேன், இல்லை மியூசிக்கில் இருப்பேன்.
முன்னாடி உங்க அப்பா கட்சிட்டு திட்டிட்டு வர போயிட்டாரு. ஆ. அதை பத்தி பாத்தீங்களா நீங்க? வீடியோ நான் பார்த்தேன், என்ன எல்லாரும் டாக் பண்ணி என்ன திட்டிட்டு இருக்காங்க எல்லாரும். ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. எது எது அஜித்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க எதுவுமே என்ன அஜித் தான் மங்காத்தா எடுத்து பெரிய அளவுக்கு போச்சு, நீங்க யாருமே எதுவுமே சொல்லவே மாட்டீங்க. இல்லை, நம்ம எதுக்கு அதெல்லாம் பேசுகிறோம்? அது அப்பா பெரியப்பா ஏதோ சம் அந்த காப்பிரைட்ஸ் ரைட்ஸ் இஷ்யூ ஏதோ போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவங்க அண்ணனுக்கு அவர் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு, அதுதான் மேட்ரு. இப்போ எங்க அண்ணனுக்கு பத்தி ஏதாவது வந்துச்சுன்னா நான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன், அந்த மாதிரி தான். இளையராஜால தான் வந்து அந்த படமே ஓடுச்சுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டாரு. இது அஜித் படம் இளையராஜா இல்லைங்க, அதெல்லாம் சும்மாங்க, அதெல்லாம் இல்லை. உண்மை என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தலைனால தான் அந்த படம் ஓடும், படம் தலைனால தான் ஓடும். நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர், அப்பா பேசுற கருத்துல உங்களுக்கு உடன்பாடு உண்டா இல்லையா? ராயல்ட்டிங்கிறது எல்லாருக்குமே வர ஒரு விஷயம் தான். ஆல் மியூசிக் கம்போசர்ஸ், சிங்கர்ஸ் கூட ராயல்ட்டி இருக்கு. மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ற எல்லாருக்குமே ராயல்ட்டிஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஏன் இன்க்ளூடிங் எனக்கே வருது. நானே ஒரு 15 படம் கிட்ட மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட ராயல்ட்டிலாம் கூட எனக்கு இன்னும் வந்துட்டு, இந்த மாதம் அது வந்து நம்ம அந்த இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குல்ல, மியூசிக்கல் ஆப்ஸ், யூடியூபாக இருக்கட்டும், வாட் எவர், ஸ்பாட்டிஃபை, எனி ஆப்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு சாங்கை கேட்குறோன்னா அதுலேருந்து சம் ராயல்ட்டி அந்த கம்போசருக்கு போகும். ஸோ வந்து இது நார்மலாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ராயல்ட்டி கேட்குறது, பெரியப்பா கேட்குறது, அவர் பண்ண மியூசிக் கேட்கணும். லீகல் ப்ராப்ளம் இருக்கு, இவருக்கு கொடுக்குவா ஒரிஜினல் வச்சிருக்க அந்த ரைட்ஸ் வச்சிருக்க அது அவங்களுக்கு தான் தெரியும், எனக்கு அவ்வளோவா டீப்பாக அதை பற்றி எதுவும் தெரியாது. பட் ராயல்ட்டி நல்ல விஷயம். இப்போ நம்ம மைக்கேல் ஜாக்சன் சாங் கேட்குறோன்னா மைக்கேல் ஜாக்சனுக்கு அந்த காசு போகும். ஸோ ராயல்ட்டி இஸ் தேர், அதை ஒன்றும் பண்ண முடியாது. சார், இந்த படத்துல ஹீரோவா வல்லமைன்னு ஒரு நல்ல பேரு, நல்ல மெசேஜ், நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஆனா நீங்க அண்ணா ஒரு பெரிய டைரக்டர், அப்பா ஒரு பெரிய டைரக்டர், நீங்களும் சினிமா குடும்பத்துலேருந்து வந்தவர். இந்த கதையை சொல்றப்போ ஒரு ஒரு அக்யூஸ்டை வந்து அட்டாக் பண்ண போறப்போ உன்னையும் ஒருத்தர் கூட கூப்பிட்டு போவாரா அப்படின்னு யோசிச்சிங்களா? அந்த இடத்துல அது டைரக்டர் உங்கள்கிட்ட சொன்னப்போ, இப்படி ஒரு பெரிய பிரபலத்தை நம்ம கொல்ல போறோம், இல்லை ஏதோ அட்டாக் பண்ண போறோம். அதான் நான் எதுவும் இது எனக்கு கேட்கவே, கதை கேட்கும் போது இல்லை, நான் கதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு ரோல் மாதிரி இருந்தது. ஸோ அதனால வந்து டேரக்டர் என்ன சொல்றாரோ அதை ஜாலியாக செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான். ஒரு இடத்துல கூட ஹீரோயின் நமக்கு இல்லையே, ஹீரோயின் தான் இல்லை, ஆமாம். பட் கதை தேவைப்படல. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பாவமான ஒரு அப்பா பொண்ணு கிராமத்துலேருந்து வராங்க, வேற ஊருக்கு பிழைக்கணும், ஆர்மி லைஃப் திரும்ப ஆரம்பிக்கணும்னு வராங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஹீரோயின்லாம் தேவையில்லை. வந்து எல்லா படத்தையும் ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க, ஆனா மங்காத்தா மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது திட்டமிட்டு செஞ்சிருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்க? தெரியல, அது அந்த டேரக்டர் தான் கேட்கணும், என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியாதுங்க. காமெடி ஆக்டர்ஸ்ல ஹீரோ ஆகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி காமெடி ரோல்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. உங்க ஸ்டாண்ட் எப்படி? நான் வந்து என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணுவேன். வில்லன் ரோலுக்காக தான் இப்போ தாடி வளர்த்துட்டு இருக்கேன். KGF 3ல வில்லனா கேட்டிருக்காங்க, அதனால வந்து தாடி வளர்த்துட்டு இருக்கேன். பார்ட்டி இப்போதான் வந்து சனி பயிற்சி ஆரம்பிச்சிருக்கு. சனி பயிற்சி மாறி அவர் வந்து வேற இடத்துக்கு போயிட்டாரு. அதனால வந்து அந்த 7.5 வருஷம் கரெக்டாக நான் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 2017ல ஆரம்பித்தோம். இல்லை, இது பார்ட்டி இன்னும் வேற லெவல் ஹிட் தான். ஏன்னா வந்து 2017ல ஆரம்பித்தோம், இப்போ 25ல ரிலீஸ் பண்ணுறதா பிளான் இருக்கு. ஸோ 2025 பார்ட்டி தான். இனிமேல் தான் வருவாங்க. பார்ட்டி ரிலீஸ் ஆன அப்புறம் தான் வருவாங்க எல்லாரும். இந்த படத்தை யாரை வச்சு பார்க்க வச்சு போறீங்க? ஏன்னா நிறைய பிரபலம் வந்து படம் பார்க்க வச்சு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க, யாரை வச்சு பார்க்கணும்? இந்த டேரக்டர் தான். ஏன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எங்கள் கேங் நான் ஷோ போட்டால் கன்ஃபார்மாக எங்கள் அண்ணன், எங்கள் சென்னை 28 கேங் எல்லாருமே வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ இதில் யார் மெயினாக மக்கள் பார்க்கணும், நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்த்து மக்களை பார்க்க வைக்கணும். மிஸ்டேக்கா எனக்கு எதுவும் தெரியல. நான் கொஞ்சம் ஆமா அது வந்து அப்படி கிடையாது. நீங்க அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். மிஷின் வச்சிருப்பாங்க, மிஷினை எடுத்துட்டு அப்படி சொல்லலை, அதை ஒரு க்ளோஸாக போயிட்டு அதை சொல்கிற அது ஒரு உணர்வோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். அதை காதுல போய் அப்படி சொல்லுவாங்க, அந்த லிப்பு அப்படி நல்ல டைட்டில் இருக்கும். ஸோ அது வந்து அப்படி ஹார்ட்டில் போய் கேட்குது. அது ஒரு உணர்வு. இந்த காதுல இந்த காதும் கேட்காதுல்ல, இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் லாஜிக்கு, நான் சொல்கிறது உணர்வு, அவ்வளோ. இல்லை, நீ தமிழ் சினிமாவில் வர மாதிரினா இது வரைக்கும் இந்த கதை என்ன புதுசுன்னு ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் சார். இந்த படத்தில் இந்த கதை என்ன ஒரே புது விஷயம் ஒரே சொல்கிறேன். நீங்கள் பழைய ரஜினி சார் படத்துலேருந்து இன்னைய வரைக்கும் இருக்குது. ஒரு தங்கச்சியை வந்து மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க, ஒரு குழந்தைய மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னா பழி வாங்குறது யாருன்னா அண்ணனாக இருப்பார், இல்லை அப்பாவாக இருப்பாங்க. அந்த குழந்தையோ தங்கச்சியோ பழி வாங்க போக மாட்டாங்க. ஆனால் இந்த கதையை பொறுத்தவரை அப்பா பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போகலான்னு நினைக்கிறாரு. ஆனால் பொண்ணு வந்து
என்னை கடிச்சு நான் இன்னும் 4 பேர் கடிக்கக்கூடாது, இதை நம்ம செய்யணும்பான்னு ஒரு பொண்ணு தூண்டி அப்பாவை தூண்டுவா. ஆக்சுவலி நான் சென்சார்னே ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தேன், சொல்லலை. ஏன்னா அதுக்கான காரணம் கரெக்டாக இருந்தது. ஸோ அப்பாவை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி பொண்ணு வந்து அதை பண்ண வைப்பா. அது இந்த கதையில் புதுசு நான் நம்புறேன்.